லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வண்டி எடுங்கண்ணா. உங்களுக்கு தான் குற்றவாளியோட நம்பர் தெரியும்ல, ஏன் சார் அது என்கிட்டயாவது சொல்லலாம்ல? யார் சார் அது? அது யாரா வேணா இருக்கலாம். உங்க அப்பச்சியா இருக்கலாம், கூட்டத்துல ஒரு பொண்ணு திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தால அந்த பொண்ணா இருக்கலாம், ஏன் நீங்களா கூட இருக்கலாம். ஏமா சீனே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அது யாரா இருந்தா உனக்கு என்னம்மா? போமா, போய் கலவரம் பண்ணாம கல்யாணம் முடிக்கிற வழியை பாரு. போகணா. என்ன போனா, நான் வேண்டானே முடிவு பண்ணிட்டு போறியா? இப்ப போலீஸ் வந்தாங்கல்ல, எல்லாரும் நீதான் வர வச்சுன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே போலீஸை வர வச்சது நான் தான். நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனா நான் பண்ற ஒரு முயற்சி கூட நீ ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிற. உனக்கு தான் நல்ல வாய்ப்பு அமைஞ்சதுல, நீ தான் பண்ணியான்னு கேட்டோம் ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் போன அப்படி பண்ற? நான் ஏன் சொல்லணும்? நான் தான் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. ஆனா நீ எனக்கு வேணும் போவனா. உனக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போலீஸ் எல்லாம் வர வச்ச. ஓ, இதெல்லாம் நீதான் பண்ணியா? அம்புட்டு சொல்லியும் நீ கேட்கல. நீ பண்றதா சரின்னு இருந்திருக்க. எம்புட்டு துணிச்சல் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்ப. அப்புச்சி அவமானப்படுத்துறதுல அம்புட்டு சந்தோஷம் உனக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா குமரேசன் குடும்பத்துல இருந்து தேவையில்லாத பிரச்சனை வரும். இதனால உமா வாழ்க்கையும் தேவையில்லாம பாதிக்கும். இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை வர ஒரு விஷயத்தை ஏன்டா இப்படி பண்ணணும்னு நினைக்கிற? உனக்கு உன்னோட ஒருத்தனோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் இல்ல? நாங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு போராடிட்டு இருக்கோம். ஆனா நீ திரும்பவும் பிரச்சனை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. எல்லாரும் உங்க பிரச்சனையை தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தவிர எங்க வாழ்க்கையை யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் போனா காலத்துல மட்டும்தான் தாலி கட்டுவேன். பாக்கலாம் என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு. நானும் அப்புச்சிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம விட மாட்டேன். நானும் புவனாக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றாம விட மாட்டேன். நீங்க எல்லாரும் அவளை கார்னர் பண்ணி அப்படி சொல்ல வச்சிருக்கீங்க. நான் விட மாட்டேங்க. என் புவனாவை இழக்க நான் தயாரா இல்ல. பார்க்கலாம் பார்க்கலாம் மோக்கா, எங்க காதல் ஜெயிக்குதா இல்ல நீங்க கொடுத்த சத்தியம் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். பார்க்கலாம். நான் உன்னை தூக்கி வளர்த்தவ. பார்க்கலாம். செல்வாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எப்படி நான் காரணமாக முடியும்? லவ் பண்றது தப்புன்னு யாருமா சொன்னா?
நீ நீ பண்ணது தப்பே இல்லடா. நான் பண்ணதுதான் தப்பு. இந்த அண்ணன் பண்ணதுதான்டா தப்பு. நான் மட்டும் அம்மாவை ஏமாத்தாம வாத்தியாரா இருந்தா, அமுதா ஆசைப்பட்ட மாதிரி நான் வாத்தியாரா இருந்திருந்தா, 2 குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. நானும் உனக்காக தைரியமா நின்னு செல்வா கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். இது எதுவுமே நடக்காம போனதுக்கு நான் சொன்ன பொய் தான் காரணம். அம்மாவோட வாழ்க்கைக்கு சிக்கலா இருந்து, அப்புறம் அமுதா வாழ்க்கைக்கு, இப்போ உன்னோட வாழ்க்கைக்கு. இப்படி நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் மூல காரணமா இருக்கேன். எனக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் பக்கபலமா நின்னீங்க. உங்களுக்காக நான் எதுவுமே பண்ணலையே. ஆம்பளையா இந்த வீட்டுக்கு நான் பண்ண வேண்டிய வேலையை இப்ப அமுதா பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னை படிக்க வைக்கிறதுல இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிற வரைக்கும் நீ கூட உன் காதல தியாகம் பண்ணிருக்க. ஆனா நான் எதுவுமே இந்த குடும்பத்துக்காக பண்ணலையே. நான் உங்க எல்லாருக்கும் பாரமா தான் இருந்திருக்கேன். என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு புவனா. நான் ஏன் இருக்கணும்? அண்ணா, ஏன்னா இப்படி பேசுற? நீ இந்த குடும்பத்துக்காக என்ன செய்யல? வீணா மனசை போட்டு குழப்பிக்காதண்ண. என் காதல் என்னை விட்டு போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு. அண்ணன் வண்டி மாதிரி ஒருத்தவங்க நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அவங்கள நம்ம இழந்துடக்கூடாதுன்னு, அவங்க சொந்தத்தையே நம்ம இழக்க விட்டுறக்கூடாதுன்னு. அண்ணன் வண்டியோட அன்புக்கு முன்னாடி என் காதல் ஒண்ணு எனக்கு பெருசா தெரியலன்னு. நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு எனக்கு அது போதும். எனக்காக உன்னோட காதலை தியாகம் பண்ண உனக்கு என்னால எந்த உதவியும் பண்ண முடியாம இருக்கு. என்ன மன்னிச்சிரு புவனா. என்னக்கா நீ மட்டும் வர்ற? செந்தில் அம்மதாங்க பின்னாடி வராங்க. ஏண்டா மாணிக்கம், பரமவும் சின்னாவையும் ஆளையே காணோம். வடிவேல் பையல கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். இவங்க யாரும் வராம நாம போனா சம்பந்தி கோச்சிக்க போறாருடா. அவங்க அங்க வந்தா தாங்க கோச்சுக்குவாரு. யாராவது 7.5 தோல்ல தூக்கி போட்டு அலைவாங்களா? அவங்களுக்கு தான் இது வேண்டாத கல்யாணம் ஆகி போச்சே, அப்புறம் எப்படி வருவாங்க? அதுவும் சரிதான். நாம மட்டும் சந்தோஷமா இந்த கல்யாணத்துக்கு போறோம். பண்ணிப்பேன்னு பயப்படுறியாமா? அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். அண்ணி எனக்கு நிறைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்காங்க. எனக்கு கஷ்டமே நீங்க என்ன நினைச்சு கஷ்டப்படுறதுதான்.
அங்க சிரிச்ச முகத்தோட போயிட்டு வா. ம். போயிட்டு வாமா. வாக்கா பாத்துருமா. வரோம்மா. வாங்க உள்ள போங்க. அங்க மேல ஏத்தி கட்டுங்க. வணக்கம்பா. வாங்க வணக்கம் தம்பி. உள்ள போங்க. அப்பச்சி அப்பச்சி அமுதா வீட்ல இருந்து வந்துட்டாங்க. இங்க பாத்தியா? வாங்க. ஓகே. அடடா அமுதா கண்ணு நல்லா இருக்கியா? உன் தம்பி கல்யாணத்துக்கு இப்பதான் வரியா? சரி சரி உள்ள போ, நான் இப்ப வந்துடுறேன். ஏ நில்றி. என்னடி குடும்பமா குதூகலமா வந்திருக்கீங்க? என்ன திட்டத்தோட உள்ள வந்தீங்க? என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? நல்ல காரியம் நடக்கும்போது நடுவுல புகுந்து நாரதர் வேலை பாக்குறதெல்லாம் உன் வேலை. நான் அதுக்கு வரல. நாரதர் வேலை பார்க்காம நாத்தனார் கல்யாணத்தை எப்படி சிறப்பா நடத்தணும்னு யோசி. நான் இங்க வந்ததே எங்க அப்புச்சி வாக்கு கொடுத்த இடத்துல செல்வாவுக்கு கல்யாணம் நடக்கணும். அவருக்கு என்னால அவமானமோ கலங்கமோ வந்துடக்கூடாது. இத நாங்க நம்பணுமா? திட்டம் இல்லாமலா இப்படி கூட்டமா வந்திருப்பீங்க? நிச்சயம் பண்ண அன்னைக்கே போலீஸ் எல்லாம் வர வச்சு கலாட்டா பண்ண. கடைசியில நீயே எதுவும் தெரியாத மாதிரி உங்க அப்புச்சி கிட்ட நல்ல பேர் வாங்கி சமாளிச்சிட்ட. இப்ப யார வர வைக்க போறியோ, என்ன பண்ண போறியோ? பாவண்டி உன் அப்புச்சி இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்பட போறாரோ. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. இந்த கல்யாணம் அப்புச்சி ஆசைப்பட்டபடி நல்லபடியா நடந்து முடியும் பாருங்க. ஓ, அப்பதான் புரியும் நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு. நீங்களா வீணா ஒரு கற்பனை பண்ணாம நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அதை நினைச்சு சந்தோஷமா இருங்க. என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. நான் அப்புச்சிக்கு கொடுத்த வாக்க மீற மாட்டேன். உன் நாத்தனாருக்கும் செல்வாக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஏய் என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போறா? அவ சொன்ன மாதிரி அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா அவ திரும்பவும் உங்க அப்பச்சி மனசுல இடம் பிடிச்சிருவாளே. அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா. அவ என்ன பண்ணாலும் நாம தான் ஜெயிப்பான மண்டி. அது எப்படி சொல்ற? நான் நினைச்ச மாதிரி என் நாத்தனாருக்கும் செல்வாக்கும் கல்யாணம் நடந்தா அவ நாத்தனார் காதல் விஷயத்துல அமுதா என்கிட்ட தோத்துருவா. அவ ஏதாவது திருக்கல் பண்ணி அவ நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட அப்புச்சிக்கு கொடுத்த வாக்க மீறிடுவா. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். The subscriber you have dialed is currently switched off. சோஃபா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். என்ன
செல்வாவை எங்கேயும் காணோம். அவன் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். இல்ல, நான் வீடு ஃபுல்லா பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ பயப்படாத. அவன் அவன் நம்ம வீட்டுக்கு தான் போயிருப்பான். போனா ஃபோன் பண்ணி கேட்குறேன். இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறது? ஒருவேளை வடிவேல் அண்ணா தான் வந்துருச்சா? சரி, போய் பாப்போம். போனா செல்வா அங்க வந்தானா? அண்ணே, செல்வா இங்க வரல. ஆனா வெளியில யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்கண்ணே. கண்டிப்பா அது செல்வாவா தான் இருக்கும். என்ன ஆனாலும் சரி, நீ கதவை திறக்காத. அவனை போ சொல்லு. சரிண்ணே. அது அவன் அங்கதான் போயிருக்கான் போனா பாக்குறதுக்கு. போனா கிட்ட நான் சொல்லிட்டேன், இது பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், சரியா? நீ டென்ஷன் ஆகாத. செல்வா, இத பாரு செல்வா, நீ பண்றதெல்லாம் தப்பு. இதுல எனக்கு விருப்பமே இல்ல. என்ன கட்டாயப்படுத்தாத. இங்க இருந்து போயிடு. வேற யாரோ போல இருக்கு. அவதான் போனா செல்வா தானே அது? இல்லண்ணே, இது வேற யாரோ. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க போல இருக்கு. 4-5 பேரா? போனா நீ 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 பதட்டப்படாத, பயப்படாத. நான் வந்துட்டே இருக்கேன் சரியா? அவங்க உள்ள வராம மட்டும் பாத்துக்கோ, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமானே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போனா நீ பயப்படாத, நான் வந்துடுறேன். என்னாச்சு? அங்க வந்தது உன் தம்பி செல்வா இல்ல. யாரா இருக்கும்? ஒருவேளை நான் ஏதாவது பிளான் பண்ணி புவனாவுக்கு தம்பியை கட்டி வச்சிருவேன்னு உமா தப்பா நினைச்சுக்கிட்டு புவனாவை தூக்க பிளான் பண்றாளோ? சரி, நான் சீக்கிரம் போய் என்னன்னு பாக்குறேன். நானும் வரேன். வா, வாங்க. வாங்கடா. டேய், எங்கடா அவ? உள்ள பாத்தியா? அங்க பாத்தியா நீ? தேடி பார்த்தேன். இங்க இல்ல. அங்கேயும் பார்த்தேன். பின்னாடி தான் இருப்பா. வாங்கடா போய் தேடி பார்க்கலாம். போனா சொல்லு. போனா அண்ணே, அவங்க கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்கண்ணே. போனா நீ எங்க இருக்க? நம்ம ரூம் பின்னாடி தானே ஒளிஞ்சிட்டு இருக்க. சரி, நீ எதுவும் சத்தம் போடாத. நான் வந்துட்டே இருக்கேன், நீ பயப்படாத சரியா? நீ போனை மட்டும் ஆன்லயே வச்சுக்கோ சரியா? சரிண்ணே.
ஏய் தூக்குறா அவளை. தூக்குடா தூக்குடா. பூனா பூனா டேய் ஏய் இவளை தூக்குடா தூக்குடா. பூனா பூனா ஏய் ஓய் புடி. தூக்குடா. பூனா நீ பயப்படாதம்மா, நான் வந்துட்டே இருக்கேன். பூனா பதில் சொல்லு. இனி நாம அங்க போறது வேஸ்ட். இப்ப என்ன பண்றது? என் மச்சான் வர சொல்றேன். என் மச்சான் ஒருத்தர் இருக்கான், அவன் பாத்துக்குவான்.